அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். சீமான் மீண்டும் முட்டுச்சந்து. சீமான் அவர்கள் பேசிய பேச்சு. திமுகவை எல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. விஜய் அவர்கள் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரையும் ஒழிச்சிட்டு நான் அதிபராவேன் அப்படின்னு சொன்னவர்தான் சீமான். திடீர்னு என்ன திமுக மேல பாசம்? அதாவது இவர் முதல்ல தப்பு பண்ணிட்டாராம், இப்ப திருந்திட்டாராம். ஏற்கனவே முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய்ய திட்ட ஆரம்பிச்சாரு. பல தொழிலதிபர்கள்ட்ட போய் என்ன பேசுவார்னு தெரியல, ஆனா பேசிட்டு இருக்கிறார். மக்களை சந்திக்காம எதுக்கு தொழிலதிபர்களை போய் பார்க்கிறாரு? இல்லைங்க, அது வேற டீலிங். அதையும் தாண்டி ஜூனியர் விகடனில் எழுதியிருந்த கட்டுரையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல பேசுறவரு, அவர் ஒரு வீடியோ போட்டா மேலிடம் 2,00,000 ரூபாய் கொடுக்குதாம், குறிப்பா விஜய்யே திட்டுறதுக்கு. இப்படி N.TK அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு திமுக உடைய எப்படி சொல்றது? அல்லக்கைங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி சீமானுக்கு வாக்கு சதவீதம் ரொம்பவும் குறைஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தல்ல எப்பயும் போல அவங்க எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டதாம். ஆனா அதிபர் வேற கணக்குல இருக்கிறாராம். நம்ம ஏன் ஜெயிக்கணும்? யாராவது 2 எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டசபைக்கு போனா மற்ற கட்சியில போய் சேர்ந்துருவாங்க, நமக்கு எதிரா கொடி பிடிப்பாங்க. இப்படியே இருப்போம், வரக்கூடிய கல்லாவை கட்டுவோம். இன்னைக்கு சொகுசான வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறது ஊருக்கே தெரியும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, சீமான் அவர்களுடைய இந்த விளையாட்டு இப்ப அதிகமா போய் அவங்க ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சாம். வரக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஆப்பு இருக்கு. ஓட்டு சதவீதம் குறையும். என்னைக்கு விஜய திட்ட ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இவருடைய வேஷம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இதுல உங்க கருத்தை சொல்லுங்க.